ஓம் சாந்தி. நான் சதா தன்னை பிரம்ம பாபாவிற்கு சமமாக அனைவருக்கும் முன்னால் சாம்பிளாக ஆக்கி சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆத்மா. நான் சதா மகிழ்ச்சியான ஆத்மா. நான் சதா பரமாத்மா அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா. நான் ஆத்மா. இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு பாப்தாதாவை சந்திப்பதற்காக ஃபரிஸ்தாவாகி வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று புது யுக படைப்பாளர் தன்னுடைய புது யுக அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்று பழைய உலகில் சாதாரணமாக இருக்கின்றீர்கள் மற்றும் நாளைய புது யுகத்தில் ராஜ்ய அதிகாரியாக பூஜைக்குரியவராக இருப்பீர்கள். இன்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கை பாப்தாதா பார்க்கின்றார். முயற்சியோ அனைத்து குழந்தைகளும் செய்திருக்கிறார்கள். நினைவிலும் இருந்தார்கள், சேவையும் செய்தார்கள். லௌகீகம் மற்றும் அலௌகீக பரிவாரத்தில் சம்பந்தம் தொடர்பை கூட பராமரித்தார்கள். ஆனால் இந்த 3 விஷயங்களில் எந்த அளவு சேமிப்பு கணக்கு ஆகியுள்ளது? எந்தளவு சேமிப்பு கணக்கு இருக்க வேண்டுமோ அந்தளவு கணக்கில் சேமிப்பு குறைவாக இருந்தது. யோகத்திற்கான ரிசல்ட் யோக யுக்தியுக்தான பேச்சு மற்றும் நடத்தையாகும். யோகி என்றால் யோகி வாழ்க்கையில் பிரபாவம் ஏற்பட்டிருக்க வேண்டும். சேவையினுடைய பலனும் கிடைத்துள்ளது. சுயத்தினுடைய உள்ளத்தின் திருப்தியே பலம் ஆகும் மற்றும் அனைவருடைய திருப்தி பலனாகும். சேவை செய்திருக்கிறீர்கள். உழைப்பு மற்றும் நேரத்தை ஈடுபடுத்தியிருக்கிறீர்கள் என்றால் உள்ளத்தில் திருப்தியை அனுபவம் செய்திருக்க வேண்டும் மற்றும் அனைவரும் திருப்தியை அனுபவம் செய்திருக்க வேண்டும். உள்ளத்தில் திருப்தியின் அலை அனுபவம் செய்ய வேண்டும். சேவையை பாப்தாதா செய்ய வைத்தார்கள் என்று தன்னுடைய ஆத்மாவின் பக்கம் அல்லாமல் பாப்தாதாவின் பக்கம் கவனத்தை ஏற்படுத்த வேண்டும். சேமிப்பு கணக்கினுடைய சாவி மிகவும் சகஜமானது. அது வைரசாவியாகும்.
நிமித்த உணர்வு மற்றும் பணிவான உணர்வு. இதுவே சேமிப்பிற்கான வைர சாவியாகும். சேவை செய்யும் சமயத்தில் நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, சுயநலமற்ற சுபபாவனை மற்றும் சுபமான சிநேகம் எமர்ஜாகி இருக்க வேண்டும். அப்பொழுதே சேமிப்பு கணக்கு அதிகரிக்கும். இப்பொழுது சமயம், சங்கல்பம், சேவை, சம்பந்தம், தொடர்பில் அன்பு, திருப்தியின் மூலம் சேமிப்பு எவ்வளவு ஆனது என்று சோதனை செய்யுங்கள். இப்பொழுது முழு நாளில் சிரேஷ்ட சங்கல்பங்களின் கணக்கு எவ்வளவு சேமிப்பு செய்யப்பட்டது, சிரேஷ்ட சங்கல்பங்களின் மூலம் சேவையின் கணக்கு எவ்வளவு சேமிப்பு ஆனது, எத்தனை ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஒரு செயல் மூலமாக சுகம் கொடுத்தேன், யோகம் செய்யப்பட்டது. ஆனால் யோகத்தின் சதவிகிதம் எவ்விதமாக இருந்தது? இன்றைய நாளில் ஆசீர்வாதங்களின் கணக்கை எவ்வளவு சேமிப்பு செய்தேன் என்பதை சோதனை செய்யுங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார். இப்பொழுது நேரத்தின் அனுசாரம் மனதில் நான் இடைவிடாத மகாதானி ஆகியே தீர வேண்டும் என்ற இந்த ஆர்வம் இருக்க வேண்டும். மனதால் சக்திகளின் தானம், வார்த்தைகளால் ஞானத்தின் தானம் மற்றும் தன்னுடைய கர்மத்தினால் குணதானம் செய்ய வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலம், கர்மத்தின் மூலம், தொடர்பின் மூலம் குணதானம் ஆக வேண்டும். யார் முதல் முயற்சி எடுத்து தன்னை நிமித்தம் ஆக்குவார்களோ அவர்கள் அர்ஜுனன் ஆவார்கள். ஒருவர் எவ்வளவு அசைத்தாலும் அசையக்கூடாது என்ற இடைவிடாது குணதானம் செய்பவர் உறுதியானவர் ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைத்திடுங்கள். அதனால் சேவை செய்யுங்கள். ஆனால் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கும்படியாக செய்திடுங்கள். நன்றாக சேவை செய்யுங்கள். முதலில் சுயத்திற்கு சேவை, பிறகு அனைவருக்குமான சேவை செய்யுங்கள். செய்ய வைக்கக்கூடியவர், செய்விக்கக்கூடியவர் நிமித்தமாக்கி செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார், இயக்கிக் கொண்டிருக்கின்றார். சேவிப்பவர் பொறுப்பாளர் ஆவார். பிறகு தலைபாரம் என்ன ஏற்படுகிறதோ அது இலகுவாகி ஆன்மீக ரோஜா மலர் போல் ஆகிவிடும். என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? இடைவிடாத மகாதானி ஆக வேண்டும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். என் தலை மீது கை வைத்து பாப்தாதா வரதானங்களை வழங்குகின்றார். புது யுகத்திற்கு அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மா சதா ஒவ்வொரு அடியிலும்
கோடிகளை சேமிப்பு செய்யக்கூடிய ஆத்மா. சதா தன்னை பிரம்மா பாபாவிற்கு சமமாக அனைவருக்கும் முன்னால் உதாரணமாக்கி எளிதானதாக ஆக்கக்கூடிய ஆத்மா. சதா தன்னுடைய வாழ்க்கையில் குணங்களை பிரத்யட்சம் செய்து பிறரையும் குணவான் ஆக்கக்கூடிய சதா அகண்ட மகாதானி ஆத்மா. மகா சகயோகி ஆத்மா. பிராக் சுரூபமாகி ஏன் என்ற கேள்விகளிலிருந்து கடந்து இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியான ஆத்மா. பரமாத்மா அன்பில் மூழ்கியிருந்து மாயாவினுடைய கவர்ச்சியை சமாப்தி செய்யும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.